ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையல் ஒரு கம்மங்கூழ் தான் செய்ய போகிறோம். நான் முதல் நாளே கம்மஞ்சோறு செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதில் 2 உருண்டை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். அதோட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எவ்வளோ சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் எவ்வளோ தயிர் சேர்த்துருக்கேன். அதோட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி கம்பு சோறில் போட்டிருக்கோம். மோருக்கு தயிருக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. கை வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். இதை இப்போ கரைச்ச இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு மாங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் இது மண் சட்டிலே நான் வச்சுருந்தேன், அதனால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா கொஞ்சம் கம்மஞ்சோத்தில் தூக்கலாக தான் உப்பு போட்டேன் நான், அதனால் கரெக்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே கம்பஞ்சோறு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு இதுக்கு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ குட்டி குட்டி பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். இல்லைன்னா டம்ளரில் கூட மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு அட்டகாசமாக இருக்கும் நம்ம குடிக்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் குட்டி குட்டி மண் சட்டிக்கு நான் மாற்றிட்டேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் வச்சு குடிங்க. சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்க்கு ரோடு கடையில் கிடைக்கிற மாதிரியும் நான் குடல் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தவரங்காய் வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். மாங்காய், மிளகாத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அவங்க இன்னும் நிறைய கொடுப்பாங்க சைட் டிஷ்ஷு. மோர் மிளகா, சுண்டை வத்தல், ஊறுகாய் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் நான் இதை வீட்டில் இருக்கிறத வச்சு 3 மட்டும் வறுத்து வச்சுருக்கேன். வெயிலுக்கு இது மாதிரி நீங்களும் கம்மஞ்சோறு செஞ்சு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 வாரம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் தண்ணி மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். கெட்டு போகாது. 1 வாரம் வரைக்கும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோதான். நம்முடைய சூப்பரான கம்மஞ்சோறு ரெசிபி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.